முன்னாள் முதலமைச்சர்கள் எடப்பாடியார், மு க ஸ்டாலின் அவர்கள் 2 பேர்கிட்டையும் பேசிட்டு தான் நான் வரேன். நம்பலையா? தமிழ்நாட்டில் அப்படியே வை. இன்னைக்கு யாருக்குமே உண்மை என்ன அப்படின்றத பத்தி கவலைப்பட போறது கிடையாது. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா, கேட்சியா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக கூட்டணி அப்படின்றதுல இப்ப இந்த நிமிடம் வரைக்கும் எள்ளளவும் உண்மை இல்லை அப்படின்றதுதான் என்னுடைய அசைக்க முடியாத கருத்து. அது வியூஸ் வரதுக்காக என்ன ஒன்னா சொல்லிட்டு போலாம், இல்ல எனக்கு தெரியும் அது தெரியும்னா அவர்கிட்ட பேசினது ஆரம்பத்தில் அடிச்சு விட்டான் பாருங்க, அந்த மாதிரி அடிச்சு விடலாம். அந்த விளையாட்டுக்கு நான் வரல. பாருங்க, நாங்க 107 இடத்துல ஜெயிச்சிருக்கோம். 107 எம்எல்ஏக்கள் எங்க இருக்காங்க. நாங்க தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. அதனால நாங்கள் ஆட்சி அமைக்க உரிமை கோருகின்றோம் அப்படின்னு போயிருந்தாங்கன்னா அதுல கரெக்டா 1, 2, 3 அப்படின்னு வந்துருது. ஆனா இது போஸ்ட் போல் அலையன்ஸ் ஆயிடுச்சு. இவங்க காங்கிரஸோட போன காங்கிரஸ் 5 பேர் அங்க போய் ஒட்டிக்கினாங்கல்ல. அப்ப 107 + 5 112 எம்எல்ஏன்னு சொல்றாங்கல்ல. அப்போ அது போஸ்ட் போல் அலையன்ஸ் போது மெஜாரிட்டி இருக்கா? இப்போ மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாரு, இன்னொரு தேர்தலை சந்திக்க மக்கள் தயாராக இல்லை. மக்கள் தயாராக இருக்காங்க, அரசியல் கட்சிகள் தான் தயாராக இல்லை. உட்காருங்க, செய்யுங்க. என்னென்னவோ செய்யணும்னு சொன்னீங்கல்ல, செய்யுங்க. நாங்க 2500 போடுங்க, மகளிருக்கு ஃப்ரீ பேருந்து கொடுங்க, 6 சிலிண்டர் கொடுங்க, மாமன் சீர் கொடுங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி அவங்களும் தயாரா தான் இருக்காங்க. தாவேக்கால எது நடந்தாலும் உடனே இது திமுகவின் சதி. நிஜமாவே மக்களுக்கு சேவை செய்யணும். நீங்களே கேட்கணும், காங்கிரஸ்க்கு இருக்க சம்திங்கல்ல, 5 சீட் இருக்க காங்கிரஸ்க்கு அனுப்புறீங்களே. எந்த காங்கிரஸுக்கு? தமிழ்நாடு காங்கிரஸை கோடிகள் கொடுத்து சில பேர் வாங்கிட்டாங்க அப்படின்னு நீங்க குறை சொன்னீங்களே, அந்த காங்கிரஸ் கிட்ட போயிட்டு நீங்க ஆதரவு கேட்டீங்கல்ல. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் டெய்லி பச்சாரோடு இருக்கிறார், பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் ராம்ஸ். சரித்திர நிகழ்வா ஒண்ணு நடக்க போகுது. அதிமுக திமுக கூட்டணி ஆட்சி என்ன தேவை இருக்கிறது? அப்படியா? இன்னைக்கு எப்பவுமே ரைட் டைமுக்கு வந்துடும். இன்னைக்கு 1/2 hour லேட்டு. ஏன்னா காலையிலேயே கிளம்பி முன்னாள் முதலமைச்சர்கள் எடப்பாடியார், மு க ஸ்டாலின் அவர்கள் 2 பேர்கிட்டையும் பேசிட்டு தான் நான் வரேன். வாவ், எக்ஸ்க்ளூசிவா சார்? நான் நம்பலையா? சூப்பர் சார். தமிழ்நாட்டில் அப்படியே வை. இன்னைக்கு யாருக்குமே உண்மை என்ன அப்படின்றத பத்தி கவலைப்பட போறது கிடையாது. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா, கேட்சியா இருக்கா, பரபரப்பா இருக்கா, அவ்வளவுதான். நான் தான் சொன்னேன், இது மாதிரி நிறைய ரூமர்லாம் வந்துட்டு இருக்குது. பட் இதுக்கு நீங்கெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்கள நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்க பாட்டுக்கு அவங்க ஆட்சி அமைக்கட்டும், நாங்க எதுவும் தரையா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிருங்க. அதுவே போதும், இந்த ரூமர் எல்லாம் ஒழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னேன். நம்பினாதான் அடுத்த இன்டர்வியூ. ஓகேவா? நீங்க சொன்னீங்களா? ஆமா. 2 பேர்கிட்டயும் சொன்னீங்களா? 2 பேர்கிட்ட. மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாரு, இபிஎஸ் இன்னும் சொல்லல. இந்த மாதிரி சொல்லல. இல்ல, உடனே கொடுத்தா சொல்லி வச்ச மாதிரி இருக்கும். நாங்க அப்புறம் செய்யறோம். அவங்க தான் தாவேக்காக ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. சோ அதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டாமா? ஏன்னா அதிமுக தாவேக்காவுடன் சேருகின்றதுன்னு ஒரு குரூப் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய அடிச்சு விடலாம் ராம்சே. கவலையே கிடையாது. யாராவது என்ன கேட்க போறாங்களா, நீ எப்ப போய் பார்த்த, ஆதாரத்தை கொடு அப்படின்னு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? ஆஹா, அவ்வளவுதான். இன்னைக்கு அப்படித்தான் இருக்குது ட்ரெண்ட். சோ இந்த டுபாகோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார் இந்த விஷயம். வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கும் எடப்பாடி முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். இப்போ ஓகே, அது நடக்குதுன்னே வச்சுக்குவோம். அடுத்தடுத்து வரக்கூடிய எலெக்ஷன் அதிமுக என்ன சொல்லி எதிர்கொள்ள போகும், திமுக என்ன சொல்லி எதிர்கொள்ளும், மக்கள் எப்படி பண்ணுவாங்கன்ற பல கேள்விகள் வருது. அதாவது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் திமுக அதிமுக 2 கட்சிகளுமே ஆட்சி அமைக்காமல் போனது அப்படின்றது. இது வரைக்கும் 67 தொடங்கி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததில்லை. ஒண்ணு திமுக மைனாரிட்டியாக இருந்திருக்கின்றது, ஒரு காங்கிரஸ் சப்போர்ட்டோட அவங்க கவர்மெண்ட் இருக்கிற இடத்துல ஒண்ணு திமுகவோ இல்ல அதிமுகவோ இருக்கும். ஆமா, இந்த மாதிரி 2 கட்சிகளும் இல்லாம 3வது ஒரு கட்சி அப்படின்னு வந்தது கிடையாது. இப்போ நம்ம டீ கடையில அந்த பேப்பர்லாம் தொங்கி இருந்தது, வால் போஸ்டரு. அப்ப அதை பார்த்துட்டு டீ சாப்பிட்டு இந்த 2 பேர் என்ன சொன்னாங்கன்னு கவனிச்சிங்களா? இவங்களே மாத்தி மாத்தி எல்லாத்தையும் ஆட்டைய போடணும், வேற யாரையும் வந்துட விட மாட்டானுங்க, அதுக்காக வேண்டி இப்ப மறுபடியும் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க பாரு, என்ன கேவலம் இது அப்படின்னு. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த செய்தி எங்கிருந்து ஒரிஜினேட் ஆனது? அதாவது நியூஸ் அப்படின்றது வேற, வியூஸ் அப்படின்றது வேற. வியூஸ்ன்றது நம்ம அந்த சேனல் வீடியோஸ்க்கு வர வியூஸ் சொல்லல, கருத்து. ஒரு விஷயத்தை நீங்க பாக்குற, நீங்க சொல்றது செய்தின்றது வேற, ஒருத்தருடைய கருத்துன்றது வேற. செய்தி அப்படின்றது எங்கேயாவது உறுதிப்படுத்தி இருக்க வேண்டும். அதுதான் செய்தியா கொடுக்க முடியும். ஏன்னா இன்னைக்கும் நம்ம ஜனங்களை பொறுத்த வரைக்கும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால சேட்டலைட் சேனல்ல வரதை கூட நம்ப மாட்டாங்க. நியூஸ் பேப்பர்ல வந்தா அப்படியே நம்புவாங்க. பேப்பர்லயே போட்டாங்க.
ஆனா இன்னைக்கு ட்ரெண்ட் எப்படி மாறி போச்சு, வாட்ஸ்அப்லயே வந்துச்சு, இப்படி ஆகி போச்சு, டைலூட் ஆயிடுச்சு. டைலூட் இல்ல, அது ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு சிச்சுவேஷன். பேப்பரை வந்து மாத்த முடியாது. இப்ப நீங்க சொன்னதை நான் எப்ப சொன்னேன் அப்படி சொல்லணும், நீங்க அதுக்கு ஆதாரம் எடுக்கணும், ஆமா அதை நான் வச்சிருக்கணும், அதுக்கு டைம் எடுக்கும். பேப்பர்னா அன்னைக்கு பேப்பர் எடுத்து பாடுறான்னா, ஏன்னா நம்ம ஜனங்களுக்கு இந்த கெசட் நோட்டிபிகேஷன், ஏன்னா அந்த பேப்பர்ல தானே வருது, அதை வச்சிருந்தா கெஜெட்ல வந்த மாதிரி பேசுறாரு. நியூஸ் பேப்பருக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு நம்பகத்தன்மை இருந்தது ஒரு காலகட்டத்துல. அதுக்கப்புறம் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி மகாராஷ்டிரா அரசியல்வாதி ஒருத்தர் ஏதோ பேசிட்டே இருக்கும்போது அவர் வந்து ஏதோ ஒன்று சொன்னாரு. என்னங்க நீங்க சொல்றது வந்து நம்பவே முடியலையே, இது உண்மையே இல்லையே அப்படின்னு அந்த ஆங்கர் கேட்ட உடனே, இந்த பாருங்க வாட்ஸ்அப்லயே வந்துச்சுங்க அப்படின்னு உடனே எல்லாருக்கும் சிரிக்க கூட தெரியல. அப்படியே என்னங்க சொல்றீங்க, அதுனா கவர்மெண்ட் கெசட்டா, வாட்ஸ்அப்ல வந்துருச்சுன்னு இதை போய் ஒரு ஆதாரமா சொல்றீங்க, அது உண்மைன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டப்ப அவர் என்னவோ உளறி கொட்டியிருந்தாரு. சரியா? இப்போ இந்த செய்தி இப்படி பரவி கொண்டிருக்கின்றது. யார் இப்போ ஏஎன்ஐ நிறுவனத்துல ஒரு செய்தி போட்டாங்க, அதுல வீடியோ போட்டாங்க, அந்த தாவேகால இருந்து ஒருத்தர் வந்து அதிமுக வந்து பேச வந்தாரு அப்படின்னு ஏதோ மூஞ்ச முடிக்கினாருன்னாங்க, அதெல்லாம் வீடியோ போட்டாங்க. பட் இங்க வந்து இங்கேருந்து அங்கே திமுக அதிமுகவுடன் யார் பேசினார் ஏதாவது தெரியுமா? இதெல்லாம் எப்படி ஆச்சுன்னா, ஒரு காலத்துல வந்து அந்த சோ கால்டு நேஷனல் மீடியா, இங்கிலீஷ் மீடியா, இவங்க வந்து டெல்லி பாம்பே இதை தவிர மற்ற இதையும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களே வந்து அச்சு விடு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஒரு ஆங்கில செய்தி சேனல்ல இந்த மாதிரி ஒரு நியூஸ் ரொம்ப ப்ராமினென்ட்டா போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை போய் பார்க்கறாரு, பேசுறாரு, பார்த்தீங்களா இது ஏதோ நடக்குது அப்படின்னு ஆளாளுக்கு ஏதோ லிங்க் பண்ணி டாட்ஸ் பண்ணி இவங்களா ஒரு டாட்ஸ் எல்லாம் இல்ல, இவங்களா கிரியேட் பண்ணிட்டு பாத்தீங்களா இதுதான் அப்படின்னு ஒரு சினாரியோ. எதுக்குன்னா, ஒருவேளை ஆட்சி அமைக்க முடியவில்லை அப்படின்னா பாத்தீங்களா எனக்கு வந்து மக்கள் ஆதரவு அளித்தார்கள், ஆனா அதை வந்து இவர்கள் தடுத்து விட்டார்கள், மக்கள் தீர்ப்பை இவர்கள் வந்து இது பண்ணார்கள் அப்படின்ற ஒரு சீன் கிரியேட் பண்றதுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக கூட்டணி அப்படின்றதுல இப்ப இந்த நிமிடம் வரைக்கும் எள்ளளவும் உண்மை இல்லை அப்படின்றதுதான் என்னுடைய அசைக்க முடியாத கருத்து. அது வந்து வியூஸ் வரத்துக்காக என்ன ஒன்னா சொல்லிட்டு போலாம், இல்ல எனக்கு தெரியும் அது தெரியும்னா அவர்கிட்ட பேசினது ஆரம்பத்தில் அடிச்சு விட்டான் பாருங்க, அந்த மாதிரி அடிச்சு விடலாம். அந்த விளையாட்டுக்கு நான் வரல. இப்ப இருக்கிறதுல 108 தாவேகா அந்த நிலையில வச்சு ரிசல்ட்டை வச்சு நம்ம பார்க்க என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, ஒண்ணு தாவேகா பெரும்பான்மையை நிரூபிக்கணும், இல்லைன்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கட்சிகளுக்கான ஆஃபரா போகும், இல்லைன்னா தாவேகா பெரும்பான்மை நிரூபிக்க அதிமுக வெளியில இருந்து ஆதரவு, ஏன்னா உள்ள போய் அமைச்சரவையில பங்கெடுத்து பண்ண முடியாது, வெளியில இருந்து ஆதரவுன்ற கொடுக்கணும், அதை இல்லைன்னு சொல்லி அதிமுகவே சொல்லிடுச்சு. சரி, எதுவுமே இல்லை அப்படின்னா ரீ எலெக்ஷனா அப்படின்றது வந்தா கூட அதுவுமே விஜய்க்கு பயங்கரமான பிளஸ். நீ என்ன 108 தானே சொன்ன, 200 அடிக்கிற பாரான்னு சொல்லிட்டு 200 220 230 மறுபடியும் எடுக்கணும். ஆனா அந்த எலெக்ஷனை எதிர்கொள்றதுக்கு திமுக கேண்டிடேட்ஸோ அதிமுக கேண்டிடேட்ஸோ ஈவன் டிவிகே கேண்டிடேட்ஸோ தயாராக பொருளாதாரத்துல தயாரா இருக்காங்களான்ற பல கேள்விகள். இதுதான் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். இப்ப இதுல என்ன நடக்கும் அப்படின்றது, இப்ப இவரு 108 வாங்கிட்டாரு அப்படிங்கிறதுனால இவருக்கு ஆப்ஷன், பட் இவருக்கு பெரும்பான்மை இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்து அப்படின்றது போகுமா? அது எப்படி? செய்திகள் வந்தது என்னன்னா, முதல்ல வந்து இவங்க கவர்னருக்கு வந்து when they are staking claim வந்து இத்தனை % அப்படின்னு சொன்னதா செய்தி வந்தது. கவர்னர் மாளிகையில இருந்து பாருங்க பர்சன்டேஜ்ல எத்தனை எம்எல்ஏக்கள் அந்த லிஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் பொதுவா மரபு என்ன அப்படின்னா, நேர போயிட்டு இது மாதிரி எங்கள் எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் அவர்களுடைய ஆதரவு அப்படின்னு கடிதம் கொடுக்கணும், நாங்கள் ஆட்சி அமைக்க உரிமை கோருகின்றோம் அப்படின்னு. மெயில் அப்படின்றது அதுவும் ராத்திரி 12 மணிக்கு வந்தது அப்படின்லாம் சொன்னாங்க. ரைட், விடுங்க. இன்னொரு செய்தி கூட சொல்றாங்க, ஆளுநர் பூங்கொத்தும் சால்வையும் அனுபவிச்சாரு, விஜய் ஆளுநருக்கு எதுவுமே கொடுக்கல, எல்லாருமே கை மட்டும் கொடுத்துட்டு வந்தாங்க. ஒரு மரபு ரீதியான சந்திப்பு தானே, ஒரு மேதகு ஆளுநர் அவரு. சோ ஒரு மரபு ரீதியான சந்திப்பு. எப்போ வந்து ஒரு முதலமைச்சரோ இல்ல மற்ற அமைச்சர்களோ மீட்டிங்னாலே ஈவன் நம்மளே பார்க்க போனா கூட ஒரு ஆளுநர் அப்படின்றப்போ நம்ம ஒரு ஃபார்மாலிட்டி சார். ஆமா. சோ இது அவங்கள்ட்ட இல்லன்றது சொல்றாங்க. பட் அது விடுங்க, அது இந்த மாதிரியான பழைய சார். இது எப்படி உருட்டுறாங்கன்னா, எல்லா கேண்டிடேட்ஸுமே வந்துட்டு ஏழை ஆட்டோ ஓட்டுறவங்க வந்திருக்காங்க, மூட்டை ஒரு கூலி வேலை செய்யறவங்க யாரோ ஒருத்தவங்க, ஒரு லேடி ஒருத்தவங்க வந்திருக்காங்க. சோ விஜய் அவர்களுக்கு இதுல என்ன பிரச்சனை? ஒரு பொக்கே வாங்கிட்டு போறதுல விஜய் அவர்களுக்கு என்ன பிரச்சனைன்ற ஒரு கேள்விதான் இதுல. ஆளுநரே நேர வாசல் வரைக்கும் வந்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார், நான் இல்லைன்னு சொல்லல. இவங்க பண்ண தப்பு என்னன்னா,
இப்போ அந்த இதுல நிறைய இன்ட்ரிகேட் டீடைல்ஸ் இருக்குது ராம்ஸ். எடுத்த உடனே யாரை கூப்பிடணும் அப்படின்றதுக்கு வந்து மரபு சில இருக்குது, சில விஷயங்கள்ல கோர்ட் தீர்ப்பு இருக்குது. இப்போ எல்லாம் என்ன சொல்றாங்க, அது பாருங்க 118 அப்படின்றத வந்து கவர்னர் இதெல்லாம் வெரிஃபை பண்ணக்கூடாது, அதெல்லாம் வந்து அந்த ஃப்ளோர் ஆஃப் த அசம்பிளி அப்படின்னு. அதே சமயத்துல அந்த மாதிரி கூப்பிட்ட சில இடங்கள்ல பிரச்சனையும் வந்திருக்கு. நிரூபிக்க முடியாம கர்நாடகால எதியூரப்பா கேஸா இருக்கட்டும், மகாராஷ்டிரால வந்து ஃபட்னவிஸும் அவங்களும் சேர்ந்து அவசரமா வெடிகாலையில வந்து பதவியேற்பு பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த நாள் இது பண்ணது அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதுல வந்து ஹார்ட் அண்ட் ஃபாஸ்டா எதுவும் கிடையாது. கவர்னர் ஹேஸ் டு சாட்டிஸ்ஃபை ஹிம்செல்ஃப் ஃபர்ஸ்ட். இப்போ அந்த பொதுவான மரபு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு கட்சி முதல்ல மெஜாரிட்டியா இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களை கூப்பிட போறாங்க. இப்ப கர்நாடகத்துல காங்கிரஸ் கூட்டணி, இது கேரளால, அதனால அவங்களை கூப்பிட போறாங்க. வெஸ்ட் பெங்கால்ல பாஜக ஒரு கட்சி தான், அதாவது ஒரு சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டி இருக்குன்னா. அப்படி இல்லாத ப்ரீ போல் அலையன்ஸ், தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு கூட்டணியாக இருந்து அங்க யூடிஎஃப் கேரளத்துல அவங்க மெஜாரிட்டியா இருந்தாங்கன்னா அவங்க யார் லீடர்னு இது பண்ணி அவங்க லெட்டர் கொண்டு போய் கொடுப்பாங்க. ரைட்டு, நீங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி மெஜாரிட்டி இல்லாத பட்சத்துல அடுத்த ஆப்ஷன் எங்க வரும் அப்படின்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்வாங்க. இந்த மாதிரி தான் வந்து நரசிம்மராவ் அவர்களுக்கு, வாஜ்பாய் அவர்களுக்கு ஞாபகம் இருக்கா, 13 நாள் பிரதம மந்திரியா இருந்தார். அவர் தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் அப்படின்னு அவரை கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவரால் நிரூபிக்க முடியவில்லை, அவர் தோத்துட்டாரு. ஸோ அப்போ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. அதுக்கப்புறமா சிங்கிள் லார்ஜஸ்ட் போஸ்ட் போல் கோலிஷன், அது மெஜாரிட்டியோட. போஸ்ட் போல் அப்படின்னும் போது மெஜாரிட்டி இருக்கா அப்படின்னு ஒன்று பார்ப்பாங்க. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்னும் போது அந்த மெஜாரிட்டி, ஏன்னா வேற யாருக்குமே மெஜாரிட்டி இல்லைன்னு போது நீங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் கூப்பிட்டுருவாங்க. போஸ்ட் போல் அலையன்ஸ் வந்துருச்சுன்னா தேர்தலுக்கு பின்னாடி நீங்க கச்சா மச்சான எல்லாத்தையும் சேர்த்து போடுறீங்கன்னா அப்ப மெஜாரிட்டி இருக்கான்ற ஒரு கேள்வி வரும். இங்க இவங்க பண்ண தப்பு என்னன்னா, பாருங்க, நாங்க 108 இடத்துல ஜெயிச்சிருக்கோம், 107 எம்எல்ஏக்கள் எங்க இருக்காங்க, நாங்க தான் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அதனால நாங்கள் ஆட்சி அமைக்க உரிமை கோருகின்றோம் அப்படின்னு போயிருந்தாங்கன்னா அதுல கரெக்டா 1, 2, 3 அப்படின்னு வந்துருது. ஆனா இது வந்து போஸ்ட் போல் அலையன்ஸ் ஆயிடுச்சு. இவங்க காங்கிரஸோட போனது. காங்கிரஸ் 5 பேர் அங்க போய் ஓட்டிங்கனாங்கல்ல, அப்ப 107 + 5 112 எம்எல்ஏன்னு சொல்றாங்கல்ல, அப்போ அது போஸ்ட் போல் அலையன்ஸ். போஸ்ட் போல் அலையன்ஸ் போது மெஜாரிட்டி இருக்கா? இப்ப நீங்க ஒரு போஸ்ட் போல் அலையன்ஸ்னா அப்ப மீதி எதற்கு அவங்களும் ஒரு அலையன்ஸ் சொல்லலாம், ஏன்னா உங்களை விட அதிகமா இருக்கு இல்லையா? அப்ப போஸ்ட் போல் அலையன்ஸ் போதுதான் இந்த மெஜாரிட்டி இது பண்ண முடியுமா, நிரூபிக்க முடியுமா அப்படின்ற கொஸ்டின் எல்லாம் வருது. சிம்பிளா நாங்க 107 பேர் இருக்கோம் அப்படின்னு போயிருந்தாங்கன்னா இந்த கொஸ்டின் எல்லாம் வந்திருக்காது. அவர் கூப்பிட்டு எங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க, அவ்வளவுதான், நாங்க நிரூபிக்கிறோம், சிம்பிள், அவ்வளவு. அடுத்து பீகார்ல ஒரு இது நடந்தது. அதுல வந்து அப்ப கவர்னரா இருந்தவர் என்ன எழுதியிருந்தாருன்னா, இல்ல இவங்க வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் இருந்தாலும் இப்ப ஆட்சி அமைக்க வாய்ப்பு கொடுத்து நீங்க நிரூபிக்கணும், 5 நாள் 1 வாரம் டைம் கொடுத்தா குதிரை பேரம் நடக்கும், அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லியிருந்தார். ஸோ இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஜஸ்ட் லைக் தட் நீங்க எங்களை தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இதை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் சேர்த்துட்டு போனதுதான் வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய செட்பேக் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். தனியா போயிருந்தாங்கன்னா விஷயமே வேற. இப்ப போஸ்ட் போல்னும் போது மெஜாரிட்டி எங்க? கவர்னர் வந்து தாவேகாவுக்கு பதில் சொல்றாரு. அந்த பதில்ல கவர்னர்களுக்கு என்று சில வழிமுறைகள் இருக்கு, நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலும் இருக்குன்னு சொல்றாரு. இப்ப கவர்னர் கூப்பிடாததுக்கு நீதிமன்றமோ கவர்னருடைய வழிகாட்டுதலோ என்ன தடையா இருக்கு? இப்ப நீங்க சொன்ன விஷயம் தானா, அல்லது ஏதானும் ஒரு நிறைய தீர்ப்புகள் இருக்கின்றது ராம்ஸ். சரி சார், இப்போ தீர்ப்புகள் இருக்குன்னே வச்சுக்குவோம். 108 தாவேகா, 118க்கு தாவேகா இல்ல. அப்ப இன்னொரு 118 உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற, அப்படி இருக்கான்ற கேள்வி வச்சோம்னா அதுவுமே இல்லன்னு தானே வருது. அது எப்படி உங்களுக்கு சாத்தியம்? திமுக அதிமுக அப்படின்றது அது வாய்ப்பே இல்லைன்றப்போ அப்ப எப்படி இன்னொரு 118 இல்லாத போது அப்ப இவங்க தானே அப்படின்றது கேள்வியா இருக்குல்ல. அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க வந்து போஸ்ட் போல் அலையன்ஸ்னு போயிருக்கீங்க, அது 1, 2, 3, 4 இந்த பக்கம் வந்துருச்சு, அது கம்ப்ளீட் பண்ணல. அதாவது இன்னொரு வழக்குல என்ன கருத்து அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி வந்து ஒரு போஸ்ட் போல் அலையன்ஸ் அப்படின்னோ இல்ல வந்து
ஈவன் சில கேசஸ்ல சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்றதுக்காக யாரையாவது நீங்க கூப்பிடுறீங்க அப்படின்னாலுமோ என்ன ஆகும்னா, அந்த முதல்ல ஆட்சி அமைக்குவதற்கு சான்ஸ் கொடுக்குறீங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்கு. பாத்தீங்களா, இவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கட்சிகள்லாம் இந்த பக்கம் வந்துருவாங்க. மகாராஷ்டிரால அப்படிதானே ஆச்சு. பட்னவிஸ் வந்து மாதிரி காலங்கத்தால ஏதோ ஒண்ணு பண்றாங்க, இவங்கன்றாங்க அவங்கன்றாங்க, பாஜக அவங்களும் சேர்ந்து அதுக்கப்புறம் எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா இது பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கர்நாடகத்துல எதியூரப்பாக்கு அது மாதிரிதான் சான்ஸ் கொடுத்து அவங்க உடனே எப்படி நீங்க வந்து இது பண்ணீங்க அப்படின்னு 5 நாள் டைம் கொடுத்தது தப்பு அப்படின்னு சொல்லி இமிடியேட்டா நீங்க கான்பிடன்ஸ் ஓட்டு இது பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஈவன் கோர்ட் எல்லாம் கூட நீங்க இப்படித்தான் கூப்பிடணும்னு அறுதிட்டு சொல்லவில்லை, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால நீங்க இப்ப கோர்ட்டுக்கு போனாலும் அது நிக்காது, ரொம்ப கஷ்டம்ன்றதுதான் என்னுடைய கருத்து. 118 இருந்தாதான் கவர்னர் ஆட்சி அமைக்க அவங்களை கூப்பிடணும்னு சொல்லி என்ன இது 108 வச்சுக்கிட்டே 107 வச்சுக்கிட்டே கூட அவங்க முதலமைச்சராக விஜயும் செயல்படலாமேன்ற ஒரு கருத்து நிலவுது. தாராளமா, அதுதான் நான் சொல்றேன். நீங்க 107 வச்சுட்டு நீங்க போய் கேக்குறீங்க, அவர் வந்து சரி ரைட்டு வேற யாரும் ஒரு வாரமாச்சு யாரும் வந்து கிளைம் பண்ணல, அதனால உங்களுக்கு ஆட்சி அமைக்க சான்ஸ் கொடுக்குறோம், பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார், ஒரு வாரம் இல்ல ஒரு 4 நாள் 5 நாள்ல நீங்க வந்து நிரூபிக்கணும்னு சொல்றாரு. இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாரு, இன்னொரு தேர்தலை சந்திக்க மக்கள் தயாராக இல்லை. மக்கள் தயாராக இருக்காங்க, அரசியல் கட்சிகள் தான் தயாராக இல்லை. அப்போ என்ன ஆகும்னா, இப்போ நீங்க இந்த ஆட்சியை கவுத்துட்டீங்கன்னா இவங்க 107, இந்த பக்கம் காங்கிரஸும் போயிடுச்சு 112 குற்றச்சாட்டை வைக்க முடியாது. வர நான் சொல்றேன் 107 + 5 காங்கிரஸ் 112. அப்போ இந்த பக்கம் வந்து இவங்க அதோட அதிகமா இருக்காங்க. நீங்களே கணக்கு போட்டுங்களேன், 121 சம்திங், ஏன்னா ஒரு எம்எல்ஏ ஷார்ட் இல்லையா. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா ஃபார் எவ்வளோ அகைன்ஸ்ட் எவ்வளோ அப்படின்னு வரும்போது அந்த கான்பிடன்ஸ் மோஷன் தோற்று விடுகின்றது. அப்புறம் வேற யாரும் ஆட்சி அமைக்க முடியவில்லை. இன்னொரு பாயிண்ட் இருக்கு சார், சொல்லுங்க. ஃப்ளோர் டெஸ்ட் அப்போ மொத்த எம்எல்ஏ கவுண்ட் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சொல்ல வரேன், அதுதான் நான் சொல்ல வரேன். மொத்த எம்எல்ஏ கவுண்ட் கிடையாது, அந்த ஃப்ளோர் டெஸ்ட் அப்போ எவ்வளவு எம்எல்ஏ அதுதான் சொல்ல வர ராம்ஸ். இப்போ நீங்க சொன்னீங்க கவுத்துட்டாங்கன்னு சொல்றீங்க இல்லையா. இப்போ இவங்கெல்லாம் வந்து உறுதியா இருந்து ரைட்டு கான்பிடன்ஸ் ஓட்டு நீங்க வந்து ஆய் சொல்லுங்க, நாங்க நோ சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது தோற்று விட்டது அப்படின்னு சொன்னா, அப்ப தாவேகால என்ன பண்ணுவாங்க பாத்தீங்களா, மக்கள் தீர்ப்பை மதிக்கவில்லை, எங்களுக்கு நீங்க சான்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வேற லெவல் பிளஸ் இது. அதனால தான் திமுக அதிமுக அவங்க கூட்டணி கட்சிகளோட வெளிநடப்பு செய்து விடுவார்கள் ஓட்டு போடாம. அப்ப என்ன ஆகும், நீங்க வெறும் 107 இருந்தா கூட 5 கூட தேவையில்லை, வெறும் 107 இருந்தா கூட அவங்க வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நீங்க தான் ஆட்சியில் இருக்கீங்க, ஆனா அவங்க தயவு இல்லாம உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி என்ன சிக்கல் வரும்? முதல்ல சபாநாயகர் அப்பாயிண்ட் பண்ணணுமா, மெஜாரிட்டி வேணுமா. அதான் தனபால் ஐயாவுடைய மகனான தற்காலிக சபாநாயகராகவும் சொல்லியிருக்காங்க. இது வந்து அப்புறம் நான் ஏதாவது சொல்லுவேன். இல்ல டிவிக்கு என்ன அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல, கருத்து வருதுன்னு சொல்லலாம். அதாவது இல்ல கருத்து சொல்லலாம். அந்த புரோட்டம் ஸ்பீக்கர் அப்படின்னு யாரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா, அந்த சபையில அங்க இருக்கின்ற மூத்த உறுப்பினர் யாரோ அவர் தான் புரோட்டம் ஸ்பீக்கர். வயதுலயா அனுபவத்திலயா எத்தனை வருஷமா அவரு ரொம்ப வருஷமா சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காரு மூத்த உறுப்பினர்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப ஒருத்தர் உறுப்பினரா போயிருப்பாரு, ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏவா இருப்பாரு, 80 வயசு இருக்கலாம், அதுக்காக அவரை மூத்த உறுப்பினர்னு சொல்ல முடியுமா? சபையில வந்து இந்த ஸ்கூல்லயே இவர் தான் சீனியர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன நேரத்துல எப்படி ஹீட் ஆகும் அப்படிங்கிறது அவர் எந்த கட்சியா இருந்தாலும் அந்த மூத்த உறுப்பினரை வந்து புரோட்டம் ஸ்பீக்கரா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார் அந்த எம்எல்ஏக்கள். அதெல்லாம் இதுதான் வந்து நடைமுறை, சரிங்களா. அதுக்கப்புறம் நிரந்தரமா ஒரு சபாநாயகரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது தென் யூ நீட் மெஜாரிட்டி. அதுவும் இந்த மாதிரி ஒன்னும் பாதியமா மெஜாரிட்டி இல்லாம இருக்கு மெஜாரிட்டி அப்படின்னா அப்ப 118 வேணுமா? 118 இல்ல, நான் சொல்றேன். இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, எவென்ச்சுவலி டிவிக்கே வந்து எங்க கட்சியில தான் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு யாரையாவது சபாநாயகர் சொல்லும். இப்ப இந்த பக்கத்துல இந்த திமுக அதிமுக கண்டிப்பா அவங்க யாரோ ஒருத்தர் 2 பேரும் சேர்ந்தோ இல்ல வந்து ரைட்டு நிறுத்துவாங்க, நிறுத்தலாம். ஏன்னா இந்த சிச்சுவேஷன்ல சபாநாயகர் முக்கியமானது. அப்ப அதிக ஓட்டு டிவிக்கே தானே வாங்கும். அவரு தானே எப்படி வாங்கும்? 107 வந்துருமே அவருக்கு, அந்த 107 யாருக்குமே வராதே. திமுக அதிமுக 2 பேரும் பேசிட்டு ஒரு விசிகால இருந்து ஒருத்தரு இல்ல எப்படி சார், அது நாங்க ஒரு கன்சென்சஸ் கேண்டிடேட் நிறுத்துறோம் சார். அது சீட்டிங் இல்ல சார். எது சீட்டிங் சார்? திமுக தனியா நிறுத்துங்க, அதிமுக தனியா நிறுத்துங்க. அப்படி நீங்க சொல்லக்கூடாது, அப்படி நீங்க சொல்லக்கூடாது.
சரி உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அதுல இருந்து 2 உறுப்பினர் வந்திருக்காங்கல்ல, அதுல ஒருத்தர் நாங்க சபாநாயகரா நிறுத்துறோம், மைனாரிட்டியை சார்ந்த ஒருத்தரை வந்து நாங்க சபாநாயகரா நிறுத்துறோம். சூப்பர். இதெல்லாம் வரும். என்ன பண்ணுவீங்க? இப்ப தாவேகா வந்து அவரை எதிர்த்து நாங்க வந்து முன்னாள் சபாநாயகர் மகன் தனபால் அவர்களை நிறுத்துறோம்னு சொல்ல முடியுமா? சண்டைன்னு வந்தா நாங்க யார ஒண்ணா நிறுத்துவோம்? கேட்டா நாங்க மதச்சார்பற்ற கட்சிகள், அதனால நாங்க இவரை நிறுத்துறோம், திமுக அதிமுக 2 பேரும் நாங்க இவருக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்ப சபாநாயகர் உங்களால செலக்ட் பண்ண முடியாது. யூ லாஸ்ட் த கான்பிடன்ஸ் ஆஃப் த ஹவுஸ். ஓகே ஓகே. அடுத்தது பட்ஜெட்னு ஒண்ணு இருக்கு, பாஸ் பண்ணணும். இப்போ அந்த பட்ஜெட்ல இவங்க சில கோரிக்கைகள்லாம் வைப்பாங்க. அதாவது பட்ஜெட் வந்து ஆளுங்கட்சி பாஸ் பண்றாங்கன்னு சொன்னா வெட்டு தீர்மானம்னு சொல்லுவாங்க, கட் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த துறைக்கான மானியத்தை ₹1 குறைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒண்ணு. அந்த வெட்டு தீர்மானம் பாஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா பட்ஜெட் கவுந்துச்சுன்னு அர்த்தம். பட்ஜெட் பாஸ் ஆக முடியல அப்படின்னா அந்த தீர்மானம் ஃபெயில் ஆகணும். எதிர்கட்சிகள் கொண்டு வரதுதான் வெட்டு தீர்மானம். ஓகே ஓகே ஓகே. சோ அது பாஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா கவர்மெண்ட் கவுந்துருச்சு. பினான்ஸ் பில் பாஸ் பண்ண முடியலன்னா அதோட கவர்மெண்ட் கவுந்துருச்சுன்னு அர்த்தம். கவர்மெண்டே கவுந்துருச்சு. ஆமா. மத்த மசோதா பாஸ் ஆகலன்னா கூட பிரச்சனை கிடையாது. ஓ, பினான்ஸ் பில் பாஸ் யோசிச்சுட்டு தான் கவர்னர் பேக் அடிக்கிறாரா சார்? பினான்ஸ் பில் பாஸ் ஆகல அப்படின்னு சொன்னா இமிடியேட்டா அந்த கவர்மெண்ட் கவுந்துருச்சுன்னு அர்த்தம். இவ்வளவு ஏங்க பாண்டிச்சேரியில வந்து அதிமுக இங்க வரதுக்கு முன்னாடி அங்க அதிமுக அமைச்சரவை வந்தது. அப்போ பட்ஜெட் பேப்பர் லீக் ஆயிடுச்சு, உடனே அவர் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். சோ நிறைய சிக்கல் இருக்கு. டெய்லி வந்து கண்டம், ஒவ்வொரு இடத்துலயும் வந்து எதிர்கட்சிகளுடைய கோஆர்டினேஷன் இல்லாம அவங்களால பண்ண முடியாது. சரி ரைட்டுங்க, இப்ப வந்து காங்கிரஸ் வந்துருச்சு 12, அப்புறம் விசிகா கம்யூனிஸ்ட் இவங்களெல்லாம் நாங்க பேசிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. அவங்க வந்து ஒரு 6 வந்துருச்சுன்னா 118. ஆனா அவங்க போவாங்க, வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம பேச்சுக்கு வேணா பேசலாம். அவங்க வரமாட்டோம்னு சொல்லி திமுக தலைமையை போய் பார்த்து அவங்க திமுகவோட தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். வன்னி அரசு என்ன சொல்லியிருக்காரு, இது மாதிரி எங்க தலைமை வந்து நல்ல முடிவு எடுப்பார்கள்னு நம்புகிறோம் விரும்புறாங்க எடுத்துக்கலாம். பட் அதுக்கான அனுமதி திமுக சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து ஏதோ இன்னும் சில 1-2 நாட்கள்ல வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ நாங்க அந்த முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு இருக்காரு திருமா அவர்கள். அந்த ஒரு வீடியோவும் பார்த்தேன். இன்னைக்கோ நாளைக்கோ நாங்க கூடி பேச போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதையும் நம்ம பார்த்தோம். அதுலயும் இப்ப காங்கிரஸ் வந்து இவ்வளோ பிளேட்டண்டா ஒரு பதவி ஆசையில இவங்களை உதறி தள்ளிட்டு போயிட்டாங்க அப்படின்னும் போது இது எந்த அளவுக்கு இந்த ஆட்சி தாக்கு பிடிக்கும், இந்த ஆட்சி வந்து திமுக ஃபார் தட் மேட்டர் ஈவன் அதிமுக இவங்களை விட நல்லா பண்ணி பேர் வாங்குவாங்களா இல்ல வந்து சொதப்பிடுவாங்களா அப்படின்ற சந்தேகங்கள்லாம் ஆல்ரெடி இவங்களுக்கு வந்தாச்சு. அது நம்ம வர செய்திகள்லேருந்தே நம்ம பார்க்குறோம். அடுத்தது அந்த அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அவங்களுடைய அந்த தரவுகள் இதை வந்து அகைன் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலேருந்தே அதை வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குரோக் வச்சு வெரிஃபையும் பண்ணியாச்சு. இதில் வந்து பிற கட்சிகள்லேருந்து வந்து ஜாயின் பண்ணவங்க கிட்டத்தட்ட 115 பேரும் என்னவோ சீட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சீரியஸ் கிரிமினல் கேசஸ், சீரியஸ் கிரிமினல் கேஸ் கேக் வெட்டின ஒரு கேஸ் ஒண்ணு, அப்புறம் போக்சோ ஒண்ணு 2 பேர் போட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்திருக்கு. சோ அப்ப கிட்டத்தட்ட 115 பேர் மற்ற கட்சிகள்ல இருந்து வந்தவங்கன்னு சொன்னா அதுல இன்னொருத்தர் வேற போட்டிருந்தாங்க அஃபிடவிட்ல வந்து டொயோட்டா அந்த கார் எல்லாம் வச்சிருக்காரு, ஆனா ஆட்டோ டிரைவர்னு சொல்றாங்க. சம்திங் லைக் தட் ஏதோ ஒன்று எடுத்து போட்டிருந்தாங்க. அது ஒன்றும் நான் வெரிஃபை பண்ணல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. ராகுல் சிவசங்கரா இந்த சேனல்ல இருக்காரு, அவரு அந்த ஏடிஆரோட இதை ட்வீட் பண்ணியிருந்தாரு. அப்போ நேச்சுரலி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், நம்ம அவசரப்பட்டு அங்க போயிட்டு அதுக்கப்புறம் கடைசியா எதுவுமே இல்லாம போய் நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த 112 தான் அப்படின்னும் போது அதுலயும் காங்கிரஸ் என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்கு மந்திரி பதவின்னு வேற சொல்லிட்டாங்க, தனியா வெளில இருந்தெல்லாம் ஆதரவு கிடையாது, நாங்க உள்ள வரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3 மினிஸ்டர் வந்துருச்சு. 5 எடுத்துக்காங்க. என்னப்பா 5 மந்திரி 5 அப்பா இல்லன்னா 4 மந்திரி ஒரு சபாநாயகர் போங்க. நல்ல வேலை நான் ஆள் தேடணும், நீங்களா எடுத்துக்கோங்க அப்படின்னு. அதுலயும் காங்கிரஸ்ல இருந்து சபாநாயகரா நிறுத்தினாங்கன்னா அதிமுக நிச்சயமா ஒத்துக்க மாட்டாங்க. டஃபா ஒரு காம்படிஷன், இவங்க ஒரு ஆளை நிறுத்துவாங்க. அதுதான் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. சோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அப்போ இவங்க பண்ண முதல் தப்பு காங்கிரஸோட சேர்ந்து போயிட்டு போஸ்ட்போல் அலையன்ஸா போனாங்க. அடுத்தது இது அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போதைக்கு ஜனாதிபதி ஆட்சி அப்படின்ற மாதிரி தான் கணக்கு. ஏன்னா சட்டசபை கலைக்கப்பட்டு விட்டது, சரியா? அதனால இவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த காங்கிரஸை சேர்த்தது இவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு. அப்பா
என்னுடைய கருத்து திமுகவையும் பகச்சிட்டாங்க, பாஜகவையும் பகச்சிட்டாங்க, எல்லாரையும் பகச்சிட்டாங்க டோட்டலா எல்லாமே. ஆமா. சோ என்னுடைய கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா, திமுக அதிமுக ரெண்டு பேருமே ஒரு 1 or 2 daysல சரி ரைட்டு நீங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுங்க, நாங்க வந்து வெளிநடப்பு செய்கிறோம் அப்படின்ற மாதிரி வெளிப்படையாகவோ இல்ல வந்து ஃபீலர்ஸ் அனுப்பியோ ரைட் நீங்க ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்றாங்க. கொஞ்சம் போட விட்டு அடிப்போன்ற மாதிரி. அவ்வளவுதான். ஏன்னா அதுக்கப்புறம் தான் இது திமுகவோ அதிமுகவோ சோர்ந்து போக வேண்டிய நேரமே கிடையாது. இது நான் இப்ப வெளில சொல்ல முடியாது. அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி 2 பேத்துக்கும். உட்காருங்க செய்யுங்க, என்னென்னவோ செய்யணும்னு சொன்னீங்கல்ல, செய்யுங்க. நாங்க 2500 போடுங்க, மகளிருக்கு ஃப்ரீ பேருந்து கொடுங்க, 6 சிலிண்டர் கொடுங்க, மாமன் சீர் கொடுங்க, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி அவங்களும் வந்து தயாரா தான் இருக்காங்க. தாவேக்கால எது நடந்தாலும் உடனே வந்து இது திமுகவின் சதி அப்படின்னு சொல்றதுக்கு. ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா அது இது கூட பார்த்தேன் ட்விட்டர்ல. அப்கோர்ஸ் அது நிர்வாகியாலாம் தெரியாது, சும்மா அது டிவிக்கேன்னு போட்டு வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். இது மாதிரி பண்றாங்கன்னா அதெல்லாம் நாங்க விசாரணை பண்ணிட்டோம், அது வந்து திமுகவினர் அப்படின்னு. சார் இப்போ வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் வருது இல்ல சார், என்ன அப்படின்னா 108 சீட்டு டிவிக்கு ஜெயிச்சுட்டாங்க, அதிமுக கொடுக்கலாமே, ஏன் அவங்க கொடுக்காம இருக்கிறாங்க? தாவேகா முதலமைச்சர் விஜய் ஆகிறத வந்து அதிமுக விரும்பலையான்னு சொல்லி ஒரு கார்னர் பாயிண்ட், ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு சார். அது நீங்க எப்படி பைத்தியக்காரத்தனமா இருக்குது? அது எப்படி பைத்தியக்காரத்தனம் சொல்லுவீங்க? அவங்க வந்து ஜெயிச்சாங்கன்னா நாங்க அவங்களை எதிர்த்து ஜெயிச்சிருக்கோம், நீங்க வந்து எங்களை கண்டுக்க கூட இல்ல. அதுவும் என்ன சொன்னீங்க, பாஜக மற்றும் பலர் சொன்னீங்கல்ல, பேரை கூட சொல்லல. அதுக்கப்புறம் ஏன் சேலத்துல தான் நிப்பாரா, வேற எங்கேயும் நிக்க மாட்டாரா கேட்டீங்கல்ல. அப்ப ஆதரவு வேணும்னா, நிஜமாவே மக்களுக்கு சேவை செய்யணும்னா நீங்களே வந்து கேட்கணும். காங்கிரஸ்க்கு இருக்க அமிச்சிங்கல்ல, 5 சீட் இருக்க காங்கிரஸ்க்கு அமிச்சிங்கல்ல, அனுப்புறீங்களா? எந்த காங்கிரஸுக்கு? தமிழ்நாடு காங்கிரஸை கோடிகள் கொடுத்து சில பேர் வாங்கிட்டாங்க அப்படின்னு நீங்க குறை சொன்னீங்களே, அந்த காங்கிரஸ் கிட்ட போயிட்டு நீங்க ஆதரவு கேட்டீங்கல்ல. அப்ப நீங்க எங்களை இன்சல்ட் பண்ணி பேசிருக்கீங்க அப்படின்னும் போது, அப்ப அதிமுக கிட்ட எங்களை வந்து நீங்க நேர பார்த்து பேசணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்கன்னா அதுல என்ன தப்புன்னு சொல்ல முடியும்? மக்கள் பார்ப்பாங்கல்ல சார், தாவேகா வந்துருச்சு, அதுக்கு அதிமுக ஒரு அரிசரையான விஷயத்த பார்த்தாங்க அப்படின்னா அவர் முதலமைச்சர் அந்த வேலையை செய்யல பாது, அதிமுக பாரு இவ்வளவு கண்ணிங்கா இருக்குன்னு சொல்லி அந்த எகென்ஸ்டா வராதா? அப்படி வர நீங்க சொல்றது ஓகே. இந்த 18 வயசுக்கு குறைஞ்ச வயசுல ஒரு பையன் கிரிக்கெட் ஆடுனுங்கிறாரு, 95 ரன் எடுத்துட்டாரு, அவுட் பண்ணிருக்காங்க. நவாது சின்ன பையன்பா, 5 வயசுப்பா, அவனை ஒரு செஞ்சுரி அடிக்க விட்டுருக்கலாம்ல அப்படின்னு யாராவது கேட்டா, பைத்தியமாடா நீ அப்படிதானே கேட்போம். அந்த மாதிரி சரிங்க, எலெக்ஷன்ல ஃபைட் பண்ணோம், அவங்க 108 107 ஜெயிச்சாங்க, நீங்க காங்கிரஸ் கிட்ட போனீங்க, வந்தீங்க, நாங்க வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், எங்களுக்கு தலையெழுத்து கிடையாது. இப்ப இந்த இடத்துல வந்து ஓகே நீங்க சொல்ற விஷயம் எல்லாமே எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றப்போ, அப்புறம் ரீ எலெக்ஷன் வந்தானா அது இன்னமும் டிவிக்கு சாதகமா தானே போகும். அதை திமுக அதிமுக யோசிக்கணும்ல. ரீ எலெக்ஷன் எந்த காரணங்களால வருகின்றது அப்படின்றத வந்து டிசைட் பண்ணணும் அதிமுகவும் திமுகவும். ஆட்சி அமைக்க முடியல, யாருனாலையும் முடியல. அமைக்க முடியலன்னு சொல்லாதீங்க, அமைக்க முடியும். யாருனால? தாவேகானால முடியும். நீங்களும் அவங்க சான்ஸ் எடுத்துக்கின்னு அப்புறம் நாங்க என்ன பண்ண முடியும்? இப்பவும் ஒன்னும் பிரச்சனை இல்லை, அமைக்க முடியும், அமைக்க விடுவாங்க, அமைப்பாங்க, பாருங்களேன், அதுல ஒண்ணும் இருக்காது. சார், முதலமைச்சராக விஜய் ஆவதை பாஜக தடுக்கிறதா ஆளுநர் மூலியமாக? இது என்ன இது கேள்வி? நீங்களே தானே தப்பு பண்றீங்க. எத்தனை சீட்ல நாங்க கரெக்ஷன் பண்ணி சொல்ல, அந்த தப்ப தான் நீங்க கரெக்ஷன் பண்ண சொல்லணும். அதைத்தான் வந்து கவர்னர் சொன்னதா அந்த பேட்டியில சொல்றாங்க. அதாவது இது மாதிரி பர்சன்டேஜ் சொல்றாங்க, பர்சன்டேஜ் இல்லைங்க, எத்தனை எம்எல்ஏ அந்த டீடைல்ஸ் வேணும் அப்படின்றாங்க. அதை கொண்டு போய் ஆளுநர் ஏன் கேட்கணும்னு கேக்குறாங்கல்ல. ஏங்க எத்தனை சீட்ல ஜெயிச்சுக்கிறோம் நீங்க சொன்னாதானங்க, இதெல்லாம் பேப்பர் பார்த்து வச்சு தெரியுமில்ல சார், ஆளுநருக்கு தெரியாதா சார்? ஆஹா, ஆளுநருக்கு தெரியும் அப்படின்றதுக்காக எல்லாம் கூப்பிட முடியாதுங்க. அதுதான் நான் சொன்னேன், பிரசன்டேஷன் மிஸ்டேக் நீங்க சொல்றது. அதைத்தான் சொல்லிட்டாரு அவரு. பர்சன்டேஜ் எனக்கு வேலைக்கு ஆகாது, எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க அந்த லிஸ்ட் கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க கவர்னர் மாளிகையில இருந்து, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இவங்க லிஸ்ட் கொடுக்கும் போதுதான் சொதப்பிட்டாங்க காங்கிரஸோட. காங்கிரஸுக்கு வந்து பதவி வெறி, எப்படியாவது நம்ம உள்ள போயானோம் அப்படின்னு. அதனால என்ன பண்ணிட்டாங்க, கவால உள்ள போந்துக்கிட்டு நாங்க ஆட்சியில தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க 5 பேரையும் சேர்த்து காங்கிரஸ் இருக்காங்க, ஆதரவு கொடுக்குறாங்க. ஒரு கவர்னர்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷா ஒரு கவர்மெண்ட் எப்படி அப்ரோச் பண்ணணுன்றத காங்கிரஸ் கைட் பண்ணாத. இல்லைங்க இப்படி தரக்கூடாது, நீங்க இப்படிதான் தரணும், எங்களை சேர்த்தாதீங்க, நீங்க இப்படி இருக்கீங்க, இப்படிதான் நாங்க மெஜாரிட்டி இல்லை சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்றனால அதை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி காங்கிரஸ் சொல்லாதா? சொன்னா அவங்க கேட்பாங்களா? ஏன் அங்க செங்கோட்டையன் அவர்கள் இல்லையா, அவருக்கு தெரியாதா? அவர்கிட்ட யாரும் கேட்கலையா, இல்ல அவர் சொல்லி யாரும் கேட்கலையா? அவரு சொன்ன மாதிரி அவர் சொல்லி எனக்கு பதில் சொல்லுங்க. செங்கோட்டையன் அவர்கள் இருக்காருல்ல, எத்தனை தடவை எம்எல்ஏ ஆனவர், மந்திரியா இருந்தவர், எந்த காலத்துல இருந்து அவர் அரசியல்ல இருக்காரு.
அவரை கேட்கணும்னு தோணலையா, இல்ல அவரா சொல்லலையா, இல்ல அவர் சொல்லியும் யாரும் கேட்கலையா, இல்ல அவரு சொல்றத கேட்கிற இடத்துலயே யாரும் இல்லையா, இல்ல அவரை யாருமே சொல்லவே விடலையா, அவருக்கு அங்க வாய்ஸே கிடையாதா? இவ்வளவு கேள்வி இன்னும் நாங்க கேட்டுன்னு இருப்போம். போதும், மூச்சு வாங்குது. அதனால இப்ப நீங்க சொல்றீங்க அதிமுக ஆதரவு கொடுக்க கூடாதா அப்படின்னு. நேத்து வரைக்கும் திமுகவோட கூட்டணியில இருந்தீங்க காங்கிரஸ். அவங்க என்ன சொன்னாங்க? பாஜக அலைஸ் யாரும் வரக்கூடாதுன்னு கிரீஷ் சோடங்கர் சொல்லுகிறாரு. இந்த கண்டிஷனோட தான் ஆமாங்க, நாங்க பாஜக அலையுங்க, நாங்க வரக்கூடாதுன்னு உங்கால் தாங்க சொன்னாரு. நாங்க எப்படிங்க ஆதரவு கொடுக்க முடியும்? இப்ப சொல்லுங்க ராம்ஸ், யார் மேல யார் வழிய போடுறது? அப்போ நாங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தோம். நீங்க வேணும்ட்டானா ஒரு சிம்பத்தி வேவ் கிரியேட் பண்றதுக்காக காங்கிரஸ் சேர்த்துக்கின்னு அவங்க இவங்க யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்ப திமுக இந்த கேள்வியை நீங்க திமுக பார்த்து கேட்கலாம், ஏன் ஆதரவு கொடுக்க கூடாதா அப்படின்னு. அதான் நான் சொல்றேன், காங்கிரஸ் நிஜமாகவே பண்ணணும்னு நினைச்சிருந்தா நீங்க காங்கிரஸ் நாங்க உங்களுக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு திமுகவையும் கன்வின்ஸ் பண்ண பார்த்திருக்கணும். அதை விட்டுட்டு இனிமே பஞ்சாயத்து தேர்தல், பார்லிமெண்ட் தேர்தல் எல்லாத்துலயும் நாங்க தாவேகாவுடன் தான் அப்படின்னு எங்களை ஒதுக்கி தள்ளிட்டு நீங்க போறீங்களே. அப்ப திமுகவும் வரக்கூடாது, பாஜக அலை அப்படின்ற பேர்ல அதிமுக பாமகவும் வரக்கூடாது, நானும் தாவேகாவும் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னும் போது அப்ப நீங்களே உங்களுக்கு குழிய பறிச்சுக்கின்னு எங்க மேல பழி போடுறீங்க? இதுதான் ரீடிங் பிட்வீன் தி லைன்ஸ் சொல்றது. 22 வருட சனியன் தொலைந்ததுன்னு அவங்களும் பேசுறாங்க. அது 22 கிடையாது, எல்லாரும் அப்படிதான் சொல்லி நிக்கிறாங்க. 2014 புட்டுக்குச்சு. அப்ப அந்த பிரேக் எடுங்க, அதுக்கப்புறமா சொல்லுங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். திமுக அதிமுக ஆட்சி அப்படின்ற மாதிரி எல்லாம் பல மாதிரியான கேள்வி இருந்தது. இருந்தாலும் எவ்வளவு நுணுக்கமான விஷயங்கள் இதுல இருக்கு. கையில கிடைச்ச ஒரு நல்ல விஷயத்த ஆக்கப்பூர்வமா மக்கள்கிட்டையும் ஒரு பெருவாரியான மக்களுடைய ஆட்சி அமைவதற்கும் தாவேகா எப்படி அதை கையாளுது அப்படிங்கிறதும் பட்டவர்த்தமும் பார்த்துட்டு இருக்கோம். கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி ராம்ஸ். மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேயர்களே.